இந்த வீடியோவில் இந்த மாடலுக்கு ரஃபிங் செமி பினிஷிங் டூல் பார்த்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஏத்தாப்புல ஒர்க் பிளேன் கிரியேட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி ஒர்க் பிளேன் வந்து நான் சென்டராக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அது சென்டராக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஸ்ட்ரைட் வந்து செக் பண்ணிக்கிறான். ஸ்ட்ரைட் வந்து Y00 இருக்கு. இது நார்மலாக ஒர்க் பிளேன் கிரியேட் பண்ணிக்காங்க. அப்புறம் உங்களோட ரா மெட்டீரியல் சைஸ் என்னவோ அதை இன்புட் பண்ணிக்காங்க. நான் வந்து ஸ்டாக் வந்து டாப்ல 5mm இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ரைட்ல வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன். டாப்ல மட்டும் 5mm ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறேன். ரஃபிங் டூல் பாத் கிரியேட் பண்றதுக்கு மாடல் ஏரியா கிளியரன்ஸ் போயிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50 புல் ரன் பண்றேன். ஒரு பிளேன் பிளாக்கு 50 புல்லை செலக்ட் பண்ணிக்காங்க. பவுண்டரி எதுவும் தேவையில்லை. புல் கட்டுனா கிளைம் மட்டும் கொடுங்க. எவ்வளோ டாலரன்ஸு நான் 1mm ஸ்டாக் வைக்க சொல்கிறேன். 0.4 வந்து ஃப்ளோரில் வைக்க சொல்கிறேன். ஸ்டெப் 4 வந்து 30mm கொடுத்துட்றேன். ஸ்டெப் டார்கெட் வந்து 1mm கொடுத்துட்றேன். உங்கள் டூலுக்கு ஏற்றாப்புல ஸ்டெப் ஓவர் ஸ்டெப் டவுன் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்செட்டில் போயிட்டு அவுட் சைட் இன் கொடுத்துட்றான். அப்புறம் அன்சேப் செக்மெண்டல் ரிமூவல் டிக் பண்ணிக்காங்க. ஹை ஸ்பீட் வந்து ஒரு 0.5க்கு மேலே வச்சுக்காங்க. கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணிடுங்க. ஹை ஸ்பீட் அதிகமாக கொடுத்தோம்னா ஆர்க் மாதிரி சுமுத்த அந்த மாதிரி ப்ரொஃபைல் ஏரியாவிலலாம் கிரியேட் ஆகும். அதனால் கார்னரில் போகும்போது நாய்ஸ் வராது. அதனால் நான் 0.5க்கு மேலே கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரஃபிங் டூல் பாத் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண முன்னாடி அது டூல் பாத்தோட பெண்டில் ஸ்பீடு ஃபீட் ரேட் கொடுத்துருங்க. அப்புறம் லீடிங் லிங்க்ஸில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. உங்களோட சேஃப் ஏரியா பிளன்ச் ஹைட்டு ரேம் கொடுத்துட்றேன். நான் வந்து ரேம் கொடுத்துட்றேன். அப்புறம் போய் ஸ்கிம் கொடுத்துருங்க. ரஃபிங் டூல் பார்த்தீங்கன்னா ஸ்கிம் கொடுக்குறாப்புல இருக்கு. அதனால ஸ்கிம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் மாடல் கிரியேட் பண்ணிடுறேன். பழைய ஸ்டாக் மாடல் டெலிட் பண்ணிட்டேன். ஒரு புதுசாக ஒரு ஸ்டாக் மாடல் கிரியேட் பண்ணுறான். அதுக்கு ஸ்டாக் மாடலில் போயிட்டு அப்புறம் ஆட்டோ ஸ்டாக் மாடல் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டாக் மாடலில் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் ஜாப் ஓடி முடிஞ்ச முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக் மாடலு இந்த ரஃபிங் டூல் பார்த்து எல்லா ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இந்த டூல் பாத்தோட ஆப்ஷன் வந்து அந்த வீடியோவில் பார்த்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஃபிங் முடிஞ்ச முன்னாடி இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து சேடட் வியூவில் வச்சு பார்க்குறோம். 50 புல் முடிஞ்ச முன்னாடி இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன டூல் போடலான்னு சொல்லி செக் பண்ணலாம். இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து இந்த இடத்துல தான் இப்போ ஸ்டாக் இருக்கு. அதனால இதோட சைஸை செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 43 இருக்கு. உள்ளே போகும்போது கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டூல் போடலாம்னா 25 புல் போடலாம். நான் சின்ன ப்ரொஃபைலாக இருக்கிறதுனால நான் 16 புல் போட்டுடுறேன். நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ரெஸ்ட்ரப்பிங் டூல் பார்த்து கிரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். சின்ன ப்ரொஃபைல் இருக்கிறதுனால நான் 16 புல் போட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மிஷினிங் போயிட்டு 16 புல்லுக்கு ஏற்றாப்புல ஸ்டெப் ஓவர் டார்கெட் கொடுத்துருங்க. இதில் வந்து ஸ்டாக் வந்து கம்மி பண்ணிக்காங்க. இது வந்து 0.3 கொடுத்துட்றேன். ஃப்ளோவில் வந்து 0.2 கொடுத்துட்றேன். ரெஸ்ட் மிஷினிங்கில் போயிட்டு அந்த ஸ்டாக் மாடலில் அந்த டூல் பார்த்த காமிங்க. வந்து 16 புல் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணிங்கனாலே போதும். ரெஸ்ட் ரேப்பிங் போடும்போது அந்த டூல் பார்த்த காப்பி பண்ணிங்கன்னா டூலு எப்போ டெப் டார்கெட்டு ரெஸ்ட் மட்டும் மாற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மிஷினிங் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த உள்ள ஸ்டாக்கை வந்து 10 பிளாட்டை போட்டு கிளியர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 16 புல்ல வந்து ஸ்டாக் மாடல் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் செட்டிங்கில் போயிட்டு 3வது டூல் பார்த்து வந்து 10 பிளாட் கிரியேட் பண்ணுறோம். டூலை செலக்ட் பண்ணிக்காங்க. 10 பிளாட்க்கு ஏற்றாப்புல ஸ்டெப் ஓவர் ஸ்டெப் டார்கெட் கொடுத்துருங்க. பிளாட் கட்டுறதுனால எனி கொடுத்துட்றோம். அதே மாதிரி ரெஸ்ட்டில் போய் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ஷேப் செக்மெண்டல் ரிமூவல் வந்து ஃப்ளாட் கட்டுறதுக்கு தேவையில்லை. அதனால் அதை அன்டிக் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் மெட்டீரியல் இந்த இடம் க்ளீன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மாடல் ஆட் பண்ணி பாருங்கள் எங்கேயும் ஸ்டாக் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஸ்டாக் மாடல் ஆட் பண்ணிட்டோம். இதை கால்குலேட் பண்ணுறோம். அதை செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமி பினிஷிங் டூல் பார்த்து கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்டாக் மாடல் ஆஃப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் இந்த கார்னர் ரேடியஸ்லாம் ரன் பண்ண போகிறோம்.
இந்த இடத்துல வந்து பேட்ச் ஒர்க் பண்ணோம்னா டூல் பாத் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் நான் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிடுறேன். பவுண்டரியில் போயிருங்க. யூசர் டிபைன் பவுண்டரி போயிட்டு மாடல் போயிட்டு ஸ்கெட்சில் போயிட்டு கட் பண்ணிடுறேன் தேவையில்லாததை. கட் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த சைடு கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறேன்னா பண்ணலாம். இந்த ப்ரொஃபைல் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால தேவையில்லை. அதனால நான் அந்த சைடு கட் பண்ணி மெர்ஜ் பண்ணலை. இது மாதிரி பவுண்டரி கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாடலில் போயிட்டு கிரியேட் பிளேனில் போயிட்டு பெஸ்ட் பிட் அப்பர் பிளேன் கொடுத்தீங்கன்னா ஐயத்தாப்பில் ஒரு பிளேன் கிரியேட் ஆயிரும். இது வந்து ரிவேர்ஸில் இருக்குது. பிளேனில் போயிட்டு ரிவேர்ஸ் செலக்டர் கொடுத்தீங்கன்னா டாப் சைடு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு செமி டூல் பாத் வந்து இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் கான்சென்ட்ரேட் ஃபினிஷிங் போடலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டீபன் ஷாலோ போடலாம். நான் வந்து ஸ்டீபன் ஷாலோவே போட்டுறேன். ஒர்க் பிளேன் பிளாக்கு என்ன பால் கட் ரன் பண்ணுறிய ஜாப் சைஸ் பெருசுனால 16 பால் ரன் பண்ணுறான். அப்புறம் பவுண்டரியில் போனீங்கன்னா பவுண்டரியில் போயிட்டு கான்டாக்ட் பாயிண்ட் பவுண்டரி போயிட்டு எந்த ப்ரொஃபைல் ரன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த ப்ரொஃபைல் மட்டும்தான் ரன் பண்ண போகிறோம். அதனால் அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அவுட்லுக் ஒரு கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பாயிண்ட் பவுண்டரி எடுத்துருக்கிறோம். இது மாதிரி கான்டாக்ட் பாயிண்ட் பவுண்டரி கிரியேட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓவர்லேப்பு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா 45 டிகிரி கொடுத்துருங்க. 30 டிகிரியோட ஓரளவு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஸ்டெப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. நான் வந்து ராஸ்டர் கொடுக்குறேன். இதில் வந்து 3D ஆப்செட்டும் கொடுக்கலாம், ராஸ்டரும் கொடுக்கலாம். நான் வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ராஸ்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எவ்வளோ டாலரன்ஸு செமிக்கு எவ்வளோ ஸ்டாக் வைப்பில்ல அந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சுருங்க. நான் 0.1 ஸ்டாக் வச்சிடறேன். ராஸ்டரில் போயிட்டு அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புலேயே ஃபார்ம் பண்ணட்டும்னு சொல்லி இந்த ஆங்கிலும் கண்ட்ரோல் பண்ணல. ஆர்டரில் போயிட்டு ஸ்டீப் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. வெர்டிக்கல் வால் ஃபஸ்ட்டு ரன் ஆயிரும். இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஸ்டீப் ஃபஸ்ட்டு இருக்கலாம், டாப் ஃபஸ்ட்டு இருக்கலாம். இந்த ப்ரொஃபைலுக்கு எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்டீப் கொடுத்தீங்கன்னா ஸ்டீப் ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாத் கிரியேட் ஆயிடுச்சு. இதோட லீடிங் லிங்க்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. ஃபினிஷிங் என்ன கொடுப்பீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல. இது வந்து லீட் இன் லீட் அவுட் தேவையில்லை. லிங்க்ஸ் வந்து ஆன்சர் பேஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செமி டூல் பாத் கிரியேட் ஆயிடுச்சு. ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டூல் பாத் கிரியேட் பண்ணிடுறான். ஸ்டாக் வந்து 0 பண்ணிடுறான். ஃபினிஷிங் வந்து எவ்வளோ ஸ்டெப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நான் வந்து 0.2 கொடுத்துட்றான். பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டூல் பாத் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ரேடியஸ் என்னன்னு சொல்லி பார்த்து அச்சீவ் பண்ணணும். கார்னர் ரேடியஸ் பார்க்குறதுக்கு மினிமம் ரேடியஸ் சைடை போயிடுங்க. வியூவில் போனீங்கன்னா அப்பியரன்ஸில் போயிட்டு 10 mm கொடுத்தா ஸ்டாக் இருக்குது, 5 mm இருக்கு. பார்த்தோம்னா 10 mm பால் போட்டோம்னா கிளியர் ஆயிரும். 4.99 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுக்குள்ள ப்ரொஃபைலையும் 10 பிளாட் வரை போட்டோம்னா கிளியர் ஆயிரும். இது வந்து ஆரம்பத்திலே செக் பண்ணியிருக்கேன்னா இது மாதிரி மினிமம் டூல் என்ன பண்ணுன்னு சொல்லி முன்னாடியே செக் பண்ணிக்காங்க. இது மாதிரி மினிமம் ரேடியஸ் டூல் வந்து செக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து 10 பால் வரை கேட்குது. உள்ள சின்ன பாக்கெட்டுக்கு வந்து 10 பிளாட் வரை கேட்குது. இது மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 பிளாட் வரை நுப்பாட்டிடலாம். அது கீழே சின்ன கட்டுலாம் போட தேவையில்லை. இது மாதிரி மினிமம் ரேடியஸ் டூல் வந்து செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து 16 பால் ரன் பண்ணனால இப்போ கார்னர் வந்து 10 பால் கேட்குறனால கார்னர் ஃபினிஷிங்கில் 10 பால் வந்து ரன் பண்ணுறான். டூல் பாத்தில் போனீங்கன்னா கார்னர் ஃபினிஷிங் இருக்கும். ஃபினிஷிங்கில் போயிட்டு கார்னர் ஃபினிஷிங்கை செலக்ட் பண்ணிக்காங்க. ஒர்க் பிளேன் பிளாக் எல்லாமே சேம் தான். டூல் எல்லாமே டூலில் போயிட்டு நான் 10 பாலை கிரியேட் பண்ணிடுறான். இது வந்து லிமிட்டான தேவையில்லை. இது வந்து கஸ்பு வந்து எவ்வளோ ஸ்டெப் வரும்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் டிடெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி
பால் ரன் ஆயிருக்கு சொல்லி கொடுத்துட்றோம். பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து கிரியேட் ஆயிரும். இதில் நமக்கு தேவையான டூல் பார்த்து இது மட்டும்தான். செலக்ட் பண்ணிட்டு இன்வெர்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அதை டெலீட் பண்ணிக்காங்க. இப்போ டூல் பாத் கிரியேட் ஆனதை கரெக்டாக சர்வீஸில் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். டூல் பாத்தில் போனீங்கன்னா கான்ட்ராக்ட் ட்ராக் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்டாக் மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் மூவ் கொடுத்துக்கலாம். இது மாதிரி டூல் வந்து சர்வீஸில் எப்படி டச் ஆகுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் ட்ராக் மூலமாக. இப்போ டூல் பாத் வந்து எக்ஸ்டெண்ட் மூவ் கொடுத்துட்றான் ஒன்றமா ரெண்டமா. இப்போ வந்து டூல் பாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறனால டூல் பாத் கனெக்ஷனில் போயிட்டு லீடினில் போய் எக்ஸ்டெண்ட் மூவ் கொடுத்துட்றான். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் இந்த கார்னர் ரெடியூஸ்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இது வந்து நீ தேவையில்லை, அதை டெலீட் பண்ணுறேன்னா பண்ணலாம். கீழே இறக்கி மூவ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். நான் 100 இறக்கி வச்சிடுறேன். 100 இறக்குறதுனால அந்த மாடல் கீழே இருக்குது. கீழே இருக்கட்டும், தேவைப்படும் போது மேலே மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால் ஏரியா, இந்த ஃப்ளோர் ஏரியா, இந்த பாக்கெட் ஏரியாலாம் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கெட்டுக்கு வந்து பெரிய கட்டு போட்டு ரன் பண்ணுறனால பண்ணலாம். சின்ன பாக்கெட்டுக்கு வந்து சின்ன கட்டு போட்டு ரன் பண்ணுறனால ரன் பண்ணலாம். நான் வந்து பெரிய வால் வந்து டேப்பராக இருக்கிறதுனால 16 புல் போட்டு ரன் பண்ணுறேன். 16 புல் ரன் பண்ணோம்னா இந்த இடத்துல ஸ்டாக் இருக்குமா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்காங்க. மினிமம் ரேடியஸ் போயிட்டு வியூவில் போனீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். 16ல் பாதி வந்து 8, 18 கொடுத்தோம்னா அந்த இடத்துல ஸ்டாக் இல்லை. அதனால் 16 புல்லே ரன் பண்ணிடலாம். 16 புல் வந்து நான் டூல் பாத் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து கான்சன்ட்ரேட் ஃபினிஷிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கான்சன்ட்ரேட் ஃபினிஷிங்கில் போயிட்டு ஒர்க் பிளேனு பிளாக் எல்லாம் சேம் தான். டூலில் போயிட்டு 16 புல் ரன் பண்ணிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியில் போயிட்டு கான்டாக்ட் பாயிண்ட் போயிருங்க. இல்லை நமக்கு எந்த ஏரியா ரன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க. வெர்டிக்கல் வால் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஃப்ளோர் ஏரியா செலக்ட் பண்ணால் மட்டும்தான் டூல் பாத் கிரியேட் ஆகும். அதனால் ஃப்ளோர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் கொடுத்துட்றோம். இதில் வந்து தேவையில்லாத டெலீட் பண்ணிடுங்க. இதை வந்து கட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிக்காங்க. மாடல் வந்து ஒழுங்காக இல்லாட்டி இது மாதிரி வரும். கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு அதை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுண்டரியை கட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிட்டோம். இதை அக்செப்ட் பண்ணிக்காங்க. இப்போ போயிட்டு 16 புல்லுக்கு ஏற்றாப்புல ஸ்டெப் 4 கொடுத்துருங்க. இது வந்து ரஃபிங்கோடு இருக்கிறதுனால செமி 1 ரன் பண்ணிடுறேன் 0.1 கொடுத்து. அப்புறம் மிஷின் டவுன் பிளாட்ஸை வந்து டிக் பண்ணிக்காங்க. டிக் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணிடுங்க. வந்து நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் ரன் ஆகும். வந்து எக்ஸன் மூவ் இருக்கிறதுனால எக்ஸன் ஐ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சிடும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா ஹரிசாண்டல் ஆர்க் கொடுத்தா தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு ஆர்க் மாதிரி வெளியில் மூவ் ஆகிட்டு டூல் வந்து ரெட்ராக்ட் ஆகும். அதனால் ஹரிசாண்டல் ஆர்க் கொடுத்து லீட் அவுட்லேயும் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா செமி டூல் பாத் கிரியேட் பண்ணியாச்சு. இதை காப்பி பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷிங்னால 0 கொடுத்துட்றோம். ஃபினிஷிங் ஸ்டெப் ஒரு என்னமோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணிடுங்க. கான்சன்ட்ரேட் ஃபினிஷிங் டூல் பார்த்து எப்படி ஒர்க்கான்னு சொல்லி தனி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து எப்படி டூல் பாத் கிரியேட் பண்ணுறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஏரியா ரன் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ளோர் ஏரியாவுக்கு வந்து ராஸ்டர் பிளாட் போடலாம், அப்படி இல்லாட்டி ஆப்செட் பிளாட் ஃபினிஷிங் போடலாம். நான் ஆப்செட் பிளாட் ஃபினிஷிங் போடுறேன். டெஸ்ட் மிஷின் நீங்கள் அன்டிக் பண்ணிடுங்க. ஒர்க் பிளேன் பிளாக் எல்லாம் சேம் தான். 16 புல்லே ஃப்ளாட் ஏரியா வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து பவுண்ட்ரிலாம் எதுவும் தேவையில்லை. ஸ்டெப் 4 வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்காங்க. இதை வந்து செமி மாதிரி போடுறதுனாலும் போடலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் செமி போட்டுறேன். நான் ஃப்ளாட் ஏரியா வந்து செமி மாதிரி போட்டு ரன் பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃப்ளோரில் வந்து 0.1 ஸ்டாக் வச்சிடுறோம். சைடு வால்க்கு வந்து 0.15, ஃப்ளோருக்கு வந்து 0.1 ஸ்டாக் வச்சிடுறோம்.
கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷிங் வந்து சைடு வால்க்கு வந்து O5 கொடுத்துட்றேன். ஃப்ளோர் ஏரியா வந்து 0 கொடுத்துட்றேன். ஏன் சைடு வால்க்கு ஸ்டாக் கொடுக்குறீங்கன்னா இந்த சைடில் ஓடும்போது ஸ்டாங் வந்து டச் ஆகாமல் இருக்கிறக்காண்டி ஸ்டாக் கொடுக்குறேன். O2 O3 அது மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த 0 காண்டி ரன் பண்ணுறதுனாலும் ஸ்டாங் வந்து டச் ஆகிட்டு போக வாலில், அதனால லைட்டாக O2 O3 ஸ்டாக் வச்சுக்காங்க. ஃப்ளோர் ஏரியா வந்து 0 பண்ணிட்டு ரன் பண்ணிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஷார்ப் பேஜ் மாதிரி கேட்டுக்கிறாங்க. நம்ம வந்து 16 போல் 0.8 கார்னர் ரேடியஸ் போட்டனால இந்த இடத்துலனா வந்து 0.8 கார்னர் ரேடியஸ் இருக்கு. இந்த கார்னர் ரேடியஸ் எப்படி ரிமூவ் பண்றதுன்னா டூல் பாத்தில் போனீங்கன்னா கார்னர் பென்சில் பினிஷிங் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்காங்க. இந்த ஒர்க் பிளேன் பிளாக் எல்லாம் சேம் தான். நான் இப்போ இந்த 10 பிளாட்டை செலக்ட் பண்ணிட்டு கட்டு மட்டும் என்ன கட்டு ரன் பண்ண புரியல அந்த கட்டரை செலக்ட் பண்ணிட்டு சைடு வால் ஸ்டாக் வேணா வைக்கலாம், இல்லை நான் O1 O2 வச்சுட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். டாப் ஏரியாலாம் தேவையில்லை, ஏன்னா இந்த டூல் பாத் என்ன ரன் பண்ணலை. அதை வந்து டெலீட் பண்ணிக்காங்க, இல்லாட்டி பவுண்டரி போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. இப்போ வந்து மாடல் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கார்பேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். இதே மாதிரி டூல் பாத் கிரியேட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாக்கெட் ஏரியாவுக்கும் இதே மாதிரி டூல் பாத் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்சன்ட்ரேட் ஃபினிஷிங்கில் வெர்டிக்கல் வால் ரன் பண்ணிவிட்டு அது ஃப்ளோர் ஏரியாவுக்கு வந்து ஆப்செட் பிளாட் ராஸ்டர் பிளாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ டூல் பாத் கிரியேட் பண்ணது எப்படி சிமுலேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டூல் பாத் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சிமுலேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அதனால ஈஸியாக சிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு NC ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம். அப்ளை பண்ணி அக்செப்ட் பண்ணிக்காங்க. அந்த NC ப்ரோக்ராமில் சிமுலேட் ஆக வேண்டிய டூல் பாத்தை வந்து ஆட் பண்ணிக்காங்க. இப்போ சிமுலேஷனில் போயிட்டு நான் வியூ மில் ஆன் பண்ணிடுறேன். இப்போ வியூ மில் ஆன் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் மோட் வச்சுக்காங்க. ரெயின்போ வச்சுட்டு சிமுலேட் பண்ணினா எல்லா டூல் பார்த்து ரன் ஆயிரும். ஆட்டோ ட்ரா டூல் ஆன் பண்ணினா எப்படி சிமுலேட் ஆகுன்னு சொல்லி நம்ம தெரியும். நான் ரன் டு எண்டு கொடுத்துட்றேன். எல்லா டூல் பார்த்து ரன் பண்ணி முடிச்ச பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ மில் சிமுலேஷன் முடிஞ்சிடுச்சு. இது வந்து மிஷினில் வந்து ஜாப் வந்து ஃபினிஷிங் ஆன பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருந்திருக்கு. இது மாதிரி கார்னரும் அச்சீவ் ஆகிருக்கு, கார்னர் ரேடியஸும். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் கட்டு போட்டதுனால இந்த ஷார்ப் ஏஜ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குது. உள்ளே வந்து சின்ன பாக்கெட் வந்து ரன் பண்ணாதனால அப்படியே ஸ்டாக் இருக்குது. இது மாதிரி மிஷினில் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம்.